பள்ளி மாணவர்கள் நம்ம தெரிஞ்சு வந்து இந்த குடும்ப ரோட்ல வந்து ரோடு போடாம வந்து கல்வித்தலை வந்து ஒட்டி வச்சுருக்காங்க. பள்ளி மாணவர்கள் வந்து நீட்டா வந்து உடனே ரோடு வந்துச்சு. பள்ளி மாணவர்கள் சாதாரணமாக ரோடு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மாதிரி மாணவர்கள் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். வந்து கலைஞர் வந்து நம்ம வந்து நம்மளோட பற்றி கேட்கலாம். இது வந்து திருவாரூர் வந்து யோசிக்கிறாரு. நூற்றுக்கணக்கான இப்போ வந்து ஆங்கில குடும்பம் கல்வி கிராமத்திற்கு அந்த கோரிக்கை எடுத்து மற்றவங்க கல்விக்கு ஆர்வம் இருக்கிற ஐயா நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நமக்கெல்லாம் வந்துட்டு மிகவும் வந்துட்டு தெரிந்தவர். எல்லா வழியிலுமே வந்துட்டு இது மட்டும் இல்லை, எல்லா வழியுமே வந்திருக்காங்க. ஐயா மதிப்புக்குரிய ஐயா ஆர்பி உதயகுமார் ஐயா அவர்களுக்கு எம்எல்ஏ அவர்களுக்கு கிராமம் சார்பாக புகழ் வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஒன்றிய செயலாளர் துணை சேர்மன் ஐயா கண்ணன் அவர்களுக்கு கிராம சார்பாக புகழ் வழங்கப்படுகிறது. அண்ணன் சௌரவதி ராஜா அவர்களுக்கு புகழ் வழங்கப்படுகிறது. கிராம சார்பாக புகழ் வழங்கப்படுகிறது. செயலாளர் ஐயா துரைப்பாண்டியன் அவர்களுக்கு கிராம சார்பாக ஒரு 20 நாளைக்கு முதல்ல ஒரு 3 கோடி பெர்மிஷனுக்கு நோட்டீஸ் ஒட்டிட்டு திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. 15 நாளைக்குள்ள அது அப்டேஷன் தெரிவிக்கணும் அப்படின்றது ரூல். அவங்க ஒட்டினோட அவங்க சேட்டலைட் மூலமா எடுத்துட்டு நாங்க இந்த மாதிரி ஒட்டினோம் அப்படின்னு திருப்பி வந்து அதை டேட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி ஒட்டி வச்சிருக்காங்க. அப்ப நாங்க அதை ஆய்வு பண்ணும்போது அந்த டேட்டு முடிஞ்சிருக்கு. முடிஞ்சவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்ப கிராம சாலை வந்து நமக்கு வந்து இது வந்து வில்லேஜ் சாலை, இதுல வந்து ஒரு 12 டன் எடுத்துட்டு நமது கிராமத்திற்கு எழுதுவாங்க கேட்ட உடனே செஞ்சு கொடுக்க சன்மானமிக்க தலைவர் தான் நம்மளுடைய அமைச்சர் முப்பத்தி அமைச்சர் அவர்கள். 3 நாள் ஆகையினால இதுல எந்த ஒரு வேறுபாடுமின்றி இந்த கிராமத்தை காப்பாற்றக்கூடிய சன்மானம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தான் இருக்கு. அது தயவு செய்து முழுமையான ஒத்துழைப்பு கிராமம் கொடுக்கும். அந்த ஒத்துழைப்போடு அண்ணன் கொடுத்து இந்த வெற்றி வாகை சூழ வேண்டும். 2025 வெற்றி வாகை சூழ போடுமோ அது மாதிரி கல்வி வாரியம் இந்த போராட்டம் வெற்றி வாகை சூழ வேண்டும். அவர் பாதத்தினை பணிவாங்கி கல்வி கேட்பேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் தள்ளி இல்லைங்க ஐயா, கொஞ்சம் தள்ளி அவர்களுக்கு முன்னாடி ஓட்டி நிரூபிக்கப்பட்டார். எல்லா ஊருக்காரங்களும் அவர் வாங்க கல்லணை கிராமத்தினுடைய மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த கல்குவாரிகளை மூடுவதற்கும் இனி புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள கல்குவாரிகளுக்கு தடை செய்ய வேண்டும் என்ற மக்களுடைய கோரிக்கையை ஏற்று நமது தொகுதியில் செல்லப்பிள்ளை முன்னாள் முப்பது அமைச்சர் மாநில அம்மாவட்ட செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி துறை தலைவர் ஆர் உதயகுமார் அவர்கள் இந்த கல்லணை கிராம பொதுமக்களுடைய வாழ்வாதாரத்தையும் மக்களுடைய கோரிக்கையும் மக்கள் நலனை தன்னுடைய நலன் என்று கருதி நமது கிராமத்தில் வருகின்றிருக்கிறார்கள். அதனால நம்மளுடைய கிராம பொதுமக்கள் அனைவரும் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆர் உதயகுமார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். வருகின்ற தலைமுறையை பாதுகாக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு சிந்தனையோடு இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள், தாய்மார்கள், குறிப்பாக விழிப்புணர்வோடு இருக்கிற இந்த பகுதியினுடைய இளைஞர்கள், அனைத்து கட்சியைச் சேர்ந்திருக்கின்ற பொதுநலன் நாடி இங்கே பங்கேற்றிருக்கின்ற கட்சியினுடைய அனைத்து கட்சியினுடைய மூத்த பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் அத்தனை பேருடைய பாதங்களிலும் என்னுடைய வணக்கத்தினையும் நன்றியையும் தெரிவித்து, நான் இங்கே மக்கள் சந்திப்புக்காக ஏறத்தாழ 2 மாதத்திற்கு முன்பாக வருகிற போது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் என்னிடத்தில் இந்த சட்டவிரோதமாக விதிமுறைகளுக்கு மாறாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற குவாரி ஆபரேஷனால வேளாண் விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதோடு இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாவதோடு இந்த பகுதியுடைய மக்களினுடைய மிகப்பெரிய அச்சத்திலே, உயிர் பயத்தினுடைய அச்சத்திலே எந்த நேரத்தில் தலை நீக்கி விடுவோம் என்பதை போல வேளாண் விளைநிலத்திலே நாம் பயிர் செய்கின்ற போது அங்கே கற்கள் எப்போது விழும் என்கிற ஒரு துயர நிலையிலே தான் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை என்னிடத்திலே சொன்னார்கள். அந்த மக்கள் சந்திப்பின் போது எங்களுடைய கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள், எங்களுடைய ஒன்றிய செயலாளர், எங்களுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம்
இந்த இங்கே படம் பிடித்து வைத்திருக்கிற இந்த அவல நிலையை உடனடியாக சீர் செய்து இது தொடராமல் தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நியாயமான கோரிக்கை வைத்தார்கள். நானும் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடத்தில் அப்போது கோரிக்கை வைக்கின்ற போது திருமால் கிராமத்திலே இதே போன்ற இளைஞர்கள் என்னிடத்துல அங்கே நடைபெறுகிற கோரி ஆபரேஷனாலே வேளாண் விளைநிலங்கள் எதிர்காலத்திலே இல்லாமல் போய்விடும், பாலைவனமாகிவிடும் என்கிற உண்மை நிலையை தொலைநோக்கு சிந்தனையோடு என்னிடத்தில் எடுத்து வைத்தார்கள். 10 நாட்களாக அவர்கள் தொடர் போராட்டம் நடத்தினார்கள். அவர்களோடு இப்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதைப் போல அங்கேயே நான் பங்கேற்று அதற்கு பிறகு அரசு செவி சாய்க்காத காரணத்தினால, அரசு அக்கறை செலுத்தாத காரணத்தினால ஏறத்தாழ ஒரு 8 பேருந்துகளிலே ஒட்டுமொத்த கிராம மக்களும் புறப்பட்டு நாம் மாவட்ட ஆட்சியரிடத்தில் எங்களுடைய குறைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிற போது அப்போது ராமநாதபுரத்துக்கு மாநில முதலமைச்சர் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த பகுதியெல்லாம் செல்லக்கூடாது என்று தடை உத்தரவு போட்டார்கள். அப்போது நாங்கள் சொன்னோம், மக்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் கொடுப்பதற்கு எந்த தடையும் இல்லை, அவை நீங்கள் எந்த வழியாக அனுமதிக்கிறீர்களோ அங்கே செல்வது என்று சொல்லி அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் அலுவலர் வரை அனுமதித்தார்கள். அப்புறம் அனுமதிக்கவில்லை. அப்புறம் அங்கே கிட்டத்தட்ட கொளுத்துகிற வெயில், அந்த வெயிலே அந்த திருமாவளுடைய ஒட்டுமொத்த அனைத்து கட்சிகளுடைய சார்பாகவும் ஆளுநர் கட்சியை சார்ந்தவர்கள் கூட அந்த மக்களுடைய நலன் சார்ந்து அவர்களும் அதில் பங்கேற்றார்கள். எதிர்கட்சியாக இருந்தாலும் நாங்களும் மக்களுடைய நலன் சார்ந்து எங்கள் உறுப்பினர்கள் எல்லோரும் பங்கேற்றோம். மாவட்ட ஆட்சியரை சந்திப்பதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. அந்த வெயிலிலேயே அந்த தாழ் சாலையிலேயே வீரமங்கை வேலுநாச்சியருடைய மறுவடிவமாக அந்த தாய்மார்கள் அங்கே அமர்ந்த காட்சியை பார்த்து மக்கள் கோரிக்கைக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை அங்கே பார்க்க உணர முடிந்தது. அதை கண்டு அரசு உடனடியாக கைது நடவடிக்கை எடுத்தார்கள். அப்போதும் பின்வாங்கவில்லை. அங்கே அருகாமையிலே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த கல்யாண திருமண மண்டபத்தை அழைத்து வைத்தார்கள். இரவு 12 மணிக்கு மக்களுடைய போராட்டத்திற்கு வலிமை எத்தகையது என்று சொல்லி முதலமைச்சருடைய கவனத்து வரைக்கும் சென்று சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி இரவு 12 மணிக்கு அந்த குவாரிக்கான ரத்து உத்தரவை வாங்கிவிட்டு தான் அந்த மக்கள் அந்த பகுதியிலிருந்து நாங்கள் வெளியேறும். அப்போது இந்த கல்லணை, தூம்பக்குளம், அச்சம்பலம், உலகாணி, சின்ன உலகாணி, புதூர் இந்த பகுதிகளிலே இந்த நிலைமை நமக்கு மிகவும் அபாயகரமாக இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் பலமுறை நான் வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். சட்டமன்றத்திலே இந்த துணை மானிய கோரிக்கையில கூடுதல் செலவினங்களுக்கான இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கூட என்னுடைய பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள். திருமாலிலே தம்பி இனியன் என்ற ஒரு தம்பியும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் லட்சுமணன் போன்ற எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் அதில் வந்தார்கள். அங்கே சட்டமன்றத்திலே எங்கள் பகுதிகளிலே சட்டவிரோதமாக விதிகளுக்கு புறமாக நடைபெறுகிற இந்த கல்குவாரியினுடைய நடவடிக்கையினால என்னுடைய இளைய தலைவருடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது. அது குறித்து மனு கொடுப்பதற்கு கூட இந்த அரசு அனுமதிக்கவில்லை. எங்களை கைது செய்து நீங்கள் செய்வது நியாயம் தானா, மாவட்டத்தில் அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்களும் அதை வேடிக்கை பார்க்கலாமா என்று கேட்கிற போது நாங்கள் உரிய சட்ட நடவடிக்கை எடுத்தோம் என்று அமைச்சர் அந்த சட்டசபையிலே பதிவு செய்தார்கள். அதைத் தொடர்ந்து இந்த கல்லணையுடைய பிரச்சனை நம்முடைய கண்ணன் அவர்கள் நேற்று இரவு கூட நம்முடைய ஐயா மூத்தவர் கழகத்திலே மிக மூத்த முன்னோடியாக இருக்கக்கூடியவர் வருகை தந்து இரவு 9 மணி நான் கூட 3 நாட்களாக நீங்கள் வருவதாக சொன்னார்கள். நான் அம்மா திருக்கோயிலில் காத்திருந்து இந்த எஸ்ஐஆர் வாக்காளர் திருத்தப்பணிக்காக செல்ல வேண்டியிருக்கிற காரணத்தினால்தான் உங்களுடைய ஊர் கூட்டம் போட வேண்டியிருக்கும் என்று கண்ணன் சொன்னாங்க. அப்புறம் இரவு வந்து என்னிடத்துல அந்த விவரங்களை எல்லாம் கொடுத்தார்கள். நான் நிச்சயமாக மக்கள் போராட்டத்தில், ஏனென்றால் அம்மா அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி திட்டங்களுக்காக மக்கள் அல்ல, மக்களுக்காகத்தான் திட்டங்கள் என்பதை உறுதியாக இருக்கக்கூடியது. நான் இருக்கிற போது கூட சில குவாரிகள் திறக்கப்பட்டது, நான் மறுக்கவில்லை. ஆனால் எந்த இடத்திலும் விதிமுறையை மீறி செயல்படவில்லை. மக்கள் விரும்பவில்லை என்று சொன்னால் அதற்கு உடனடியாக நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். ஏனென்றால் 2வது முறையாக உங்கள் புண்ணியத்திலே தான் மக்கள் சேவையாற்றுகிற அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்கியிருக்கிற அந்த உணர்வுதான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால் சில பேர்கள் கூட கேட்டது உண்டு. உதயகுமார் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிற போது கூட குவாரிகள் திறக்கப்பட்டது நான் மறுக்கலாம். ஆனால் அது வேளாண் விளைநிலங்களுக்கோ நீர்நிலைகளுக்கோ மக்களுக்கோ பாதிப்பு என்று யாராவது ஒருவர் என்னிடத்திலே முறையிட்டால்
அதை உடனடியாக தடுத்து நிறுத்தி இருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அத்தனை குவாரிகளையும் நான் தடுத்து நிறுத்தி அதற்கு ஸ்பெஷல் குவாட், அன்றைக்கு சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மணிவண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் இருந்தார்கள், இங்கே வினோதினி டிஎஸ்பியாக இருந்தார்கள். இதற்கென்று அவரை ஸ்பெஷல் குவாடாக என்னுடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடி அவர்களுக்கு அனுமதி பெற்று அனைத்து பகுதிகளிலும், என்று சொன்னால் 1.5 மணி இரவில் திருடுகிறார்கள், தடுத்து கேட்பதற்கு ஆள் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் மிகப்பெரிய தீவிர நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்தியதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதே போலதான் இப்போது நான் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுநர் கட்சியிலே நான் எந்த மனநிலையிலே செயல்பட்டனோ அதேதான் எந்த பகுதியிலே மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் மக்களுக்காகத்தான் திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்த வேண்டும் என்பதை உறுதியாக அவரோடு பங்கேற்று, இதே போல எனக்கு கூட செய்தி வந்தது, இப்படி எல்லா இடங்களிலுமே போராட்டம் நடத்தினால் குவாரி தொழிலே செய்ய முடியாது என்று குவாரி ஓனர்ஸ் அசோசியேஷன் கூட மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து அவர் கொடுத்திருக்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், மக்கள் வாழுகிற வசிக்கிற பகுதியிலே தான் நீங்கள் குவாரி நடத்தி தொழில் நடத்தி நீங்கள் உங்களுடைய வாழ்வாதாரத்தை, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாழாக்கி செய்ய வேண்டுமா? நீங்கள் எங்கேயோ பிற பகுதிகளிலே காடுகளிலே தான் முதலெல்லாம் குவாரி செயல்பட்டது. இப்போது மக்கள் வசிக்கின்ற நடுப்பகுதிகளிலே கொண்டு வந்து குவாரியை திறந்தால் அங்கே எப்படி மக்கள் வசிக்க முடியும் என்பதுதான் இந்த இளைய தலைமுறையுடைய நியாயமான கேள்விக்கு வலிமை சேர்க்கின்ற வகையிலே தான் இந்த போராட்டத்தை நீங்கள் எந்த வடிவிலே, அமைதியின் வடிவிலே அறவழி போராட்டமாக நீங்கள் முன்னெடுக்கிற போது உங்களோடு நானும் கட்சிக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சியும் நீங்கள் பங்கேற்பதை அந்த உணர்வோடு எங்களுடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் மக்கள் பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்று என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அதோடு சேர்த்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கிற அடிப்படையிலே நீங்கள் எந்த களத்தில் இருந்தாலும் அந்த களத்தில் முதலாளர் இந்த உதயகுமார் நீங்கள் வெற்றி பெற வரை, உங்கள் கோரிக்கை நிறைவேறுகிற வரை உங்களுடைய வழிகாட்டுகளோடு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, சிந்தனைகளுக்கு ஏற்ப நீங்கள் வடிவமைக்கிற அந்த அறப்போராட்டத்திலே நானும் உங்களோடு துணை நிற்பேன். அதில் வெற்றி காண்பதற்கு அனைத்து வகையிலும் உறுதுணையாக இருப்பேன். அரசினுடைய கவனத்தை நாம் பக்கம் கொண்டு வந்து அதை நாம் வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு இப்போது நீங்கள் இதுவரை கோரிக்கை வைத்தோம். நாம் கோரிக்கைக்கு அரசு செவிசாய்க்கவில்லை. ஆனால் மக்களுடைய போராட்டம் என்பது வலிமையானது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுகின்ற வகையிலே நாங்கள் உறுதுணையாக உங்களோடு மக்கள் பிரதிநிதியாக இருப்போம் என்ற உறுதியை சொல்லி, வேளாண் விளைநிலம் பாதிக்கப்படுகிறது, விவசாயத்திற்கு கூட அவர்கள் தண்ணீர் திறந்து விட மறுக்கிறார்கள். இரவு நேரங்களிலே தூக்கம் இல்லாமல் மக்கள் மிகப்பெரிய அளவிலே கவலையோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதையெல்லாம் இங்கே தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பங்களையும் துயரங்களையும் அவலங்களையும் இங்கே அடுக்கடுக்காக பாதிப்புகளை எடுத்து இங்கே சொல்லியிருக்கிறார்கள். நேற்று கூட உங்களுக்கு தெரியும், நீங்கள் வருவதற்கு ஊர் பொதுக்கூட்டம், நீங்கள் பொதுக்கூட்டம் நடத்துகிற போது நான் உடனடியாக கோட்டாட்சியர் அவர்களை சந்தித்து பல்வேறு பகுதிகளிலே நடைபெறுவதோடு கல்லணையிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் அச்சத்தோடு இருக்கிறார்கள். அதை அதற்கு உடனடியாக தீர்வு காண்பதற்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று நேற்று 200 எங்கள் கழக நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவரிடத்திலே முறையிட்டோம். அது கூட இன்றைக்கு அனைத்து பத்திரிகைகளும் செய்தியாக வந்திருக்கிறது. ஆகவே இதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. மக்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை செய்வதற்குத்தான் மக்கள் பிரதிநிதிகள் நாங்கள் இருக்கிறோம் என்ற அந்த உறுதியோடு உங்களோடு இந்த போராட்டத்தில், நியாயமான போராட்டத்தில், நியாயமான கோரிக்கையிலே தொலைநோக்கு சிந்தனையோடு இந்த தலைமுறை மட்டுமல்ல, இனி எத்தனை தலைமுறைகள் வந்தாலும் இந்த கல்லணை, புது, தூமுகம், அச்சம்பலம், உலகாணி, சின்ன உலகாணி, இந்த கள்ளிக்குடி பகுதிகளிலே அவர்களுக்கு பாதுகாப்பாக நாம் சொத்து பத்து விட்டு செல்கிறோமோ இல்லையோ, இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் அவர்களுக்கு நாம் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நீங்கள் முன்னெடுக்கிற இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக நான் உங்களோடு நின்று நீங்கள் என்ன உத்தரவிடுகிறீர்களோ அந்த உத்தரவை செயல்படுத்துவனாக நானும் உங்களில் ஒருவனாக இருப்பேன் என்கிற உறுதியை உங்கள் பாதத்திலே தெரிவித்து, உங்கள் போராட்டம் நிகழ்த்தும், நம்முடைய போராட்டம் நிகழ்த்தும், நிச்சயமாக நம்முடைய உரிமை காப்பதற்கு நான் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்து, இங்கே வந்து நேற்று இரவுதான் எங்கள் ஐயா அவர்கள் இந்த இளைஞர்களோடு வந்து என்னை அழைத்தார்கள். அழைக்க வேண்டியதே இல்லை, எனக்கு தகவல் வந்துவிட்டது, நானே வந்து விடுவேன் என்று சொன்னேன். இல்லை, முறையாக ஊர் பொதுமக்கள் இடத்தில் அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்று எங்கள் ஐயா அவர்கள் சொன்னதை என்னுடைய ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்னார்கள். அதனால் எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் இந்த நிகழ்வுகளை பங்கேற்றிருக்கிறோம். உறுதியாக, நிச்சயமாக
உங்களுடைய நம்பிக்கை பெறுகின்ற வகையிலே இளைஞர்கள், பொதுமக்கள், தாய்மார்கள், மகளிர்கள் அனைவருடைய நம்பிக்கைக்குரியவனாக நான் உங்களோடு நின்று இந்த போராட்டம் வெல்லுகிற வரை, நமக்கு ஆதரவான தீர்ப்பு கிடைக்கிற வரை நாம் உறுதியாக நின்று களம் சென்று போராடுவோம், மக்களான தீர்ப்பை பெறுவோம் என்று சொல்லி உங்களை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. ராஜேந்திரன் மாமா அவர்கள் கல்லணை கிராம பொதுமக்கள் முன்னிலையில் சில உரையாற்றல் உட்கார்ந்து பேசுவாமா. இப்போ அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் கொஞ்சம் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு விரிவா பேசுவாங்க. சமாச்சாரமா இந்த கோவிலோட பாதிப்பு என்னன்றதா கொஞ்சம் விரிவா ஏற்பட்டு சட்டம் முன்னணி திருமண லட்சம் புரட்சி படை இது ரெண்டும் சேர்ந்து நான் வந்திருக்கிறேன். கொஞ்சம் எல்லாருமே உட்காருங்க. வந்து கல்லணை புதூர் மற்றும் சுற்று வட்டார நடுவலா தூமகலம் எல்லா கிராமங்களும் வந்திருக்கீங்க. கூட்டம் வந்து முடி மக்கள் கிளம்பி போறாங்க. அவர் ஐயா அவர் வந்து மேல